Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வெஜ் ஒயிட் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை லவங்கம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வந்த பிறகு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அது நம்ம இடித்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவரோடு இருக்கும். அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு. அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி காய் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன். அது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா வதக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கி வரும், நல்லா வேகும் காய். அது கூடவே ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதித்து காய் வேகணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையும் அது கூடவே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். இந்த டைமில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.